ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வாழைக்காய் பஜ்ஜி தாங்க. இங்கே பாருங்கள் 2 வாழைக்காய் வாங்கியிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ இந்த வாழைக்காவை நம்ம கட் பண்ணிக்கிறோம். 2 பிரித்து நெக்ஸ்ட் இதோட தொழியெல்லாம் நம்ம உரிக்கணும். இதுதாங்க பெரிய வேலையை வாழைக்காய் பஜ்ஜியில் தொலி உரிக்கிறது. இதோட தொலி ரொம்ப திக்காக இருக்கும். அதனால் பார்த்து உரிங்க. இங்கே பாருங்கள், கத்தி கையில் பட்டுறாமல் பார்த்து உரிங்க. ஒரு வேலையாக கஷ்டப்பட்டு ஒரு வாழைக்காக்குள்ளே தொலி உரிச்சாச்சு. தொலி உரித்தோடனே கை எங்கே வரும்? வெட்ட தான் வரும். ஆனால் இன்னொரு வாழைக்காய் இருக்குது பாருங்கள், மறந்து போய் தான் வெட்ட வந்துட்டேன். இன்னொரு வாழைக்காவும் தொளிச்சு வைக்கணும். தொளிச்சுன பிறகு வெட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2வது வாழைக்காவுக்கு தொலி உரிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ண போகிறோம். எப்படி நேராக நிற்க வச்சுட்டு கட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஷேப்பாக வரும். பாருங்க, ஒரு பீஸ் கட் பண்ணுறேன். நிதானமாக கட் பண்ணுங்கள். இப்படி தான் வந்துருச்சா? இந்த ஷேப்புக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் ஒரு கிண்ணம் எடுத்துக்கிறோம். நம்ம கையை விட்டு மாவு பண்ணிடல, அதுக்கு தகுந்தபடி ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அப்புறம் உப்பு, அந்த வெட்டி வச்ச வாழைக்காய், அப்புறம் பஜ்ஜி மாவு. இப்போ பஜ்ஜி மாவு பேக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறோன்னா அந்த மாவை ஊற்றிக்கிறோம். நான் ஹாஃபாக போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் எங்கள் எல்லாம் கம்மியான மெம்பர்ஸ் தான். ஸோ நான் பாதி போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் ஒரு பேக்கெட் போடணுன்னா போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதனால் நான் எக்ஸ்ட்ரா தான் ஆளுக்கு தகுந்தபடி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், பஜ்ஜி மாவு எல்லாத்தையும் போடுறாதீங்க, பார்த்து போடுங்க நிதானமாக. எதுக்கு சொல்கிறேன்னா, தெரியுங்க, தண்ணி அளவு அதிகமாக இருந்தால் எக்ஸஸாக மாவு போட்டு கணேஷ்டலாம், அதுக்காக சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா கொஞ்சோண்டு உப்பு எடுத்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு மட்டும் போடணும். ஏன்னா பஜ்ஜி மாவில் மசாலா அதுவே ஆட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் தண்ணி, உப்பு போட்ட பிறகு தண்ணி போட்டு அந்த மாவை பிணைஞ்சிக்கிட்டே தண்ணி ஊற்றணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஊற்றிட்டு பதத்துக்கு தகுந்தபடி அந்த தண்ணி ஊற்றிட்டே வரணும். மொத்தமாக ஊற்றிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். இங்கே பாருங்கள், ஒரு வழியாக ஒரு பதத்துக்கு வந்துடுச்சு தண்ணி ஊற்றி. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், அடுப்பு ஆன் பண்ணி வச்சு கடாயை வச்சாச்சா அதில் எண்ணெய் ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எண்ணெய் ஊற்றியாச்சா. அந்த எண்ணெய் கொஞ்சம் இதாகணும், ஹீட் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும், பஜ்ஜி மாவில் முக்கி அதுக்கப்புறம் போட்டு பொரிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பொரிச்சிட்ருக்கேன். ஸ்பீடாக கூட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த பஜ்ஜி பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோலாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். இந்த பாருங்கள், ஃபைனல் டச் பஜ்ஜி ரெடி ஆகிட்டு. கொஞ்சம் மாவு எக்ஸஸாக இருந்தாலும் நான் அப்பெல்லாம் பிடிச்சி போட்டு பிரிச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.